திரு சாவி அவர்கள் எழுதிய அன்பு ஒரு சிறுகதை. அதாவது இந்த வேளையில கேட்க போறோம். பிள்ளைகளுக்காக, தான் பெற்ற பிள்ளைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு தந்தையினுடைய கதையாக இந்த கதை வந்திருக்கு. அது என்ன விஷயங்கிறத நம்ம கதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்கலாமா? பொழுது புலரும் நேரம். கல்யாணியின் விழி மலர்கள் மலர்ந்தன. கொல்லைப்புறத்து மல்லி அரும்புகள் பனி நீரில் தோய்ந்து பல்லை காட்டி சிரித்தன. மா என்று அழைத்தது கொட்டிலில் இருந்த கன்றுக்குட்டி. ஆனால் கன்றின் குரல் கேட்டு கனிந்து வந்து பால் கொடுக்க அதன் தாய்ப்பசு இல்லை. கண் விழித்த கல்யாணி கொட்டிலுக்கு ஓடிச் சென்றாள். கன்றுக்குட்டியை அன்போடு தடவி கொடுத்தாள். ஆதரவோடு புல் எடுத்து போட்டாள். அந்த சமயம் அவளுக்கு தன்னுடைய தாயின் நினைவு தோன்றவே துக்கம் அவள் கண்களை கலக்கிவிட்டது. ஆம், கல்யாணியும் தாயற்ற ஒரு செய்தான். அம்மா என்று அன்போடு அழைப்பதற்கு அவளுக்கு ஒரு அன்னை இல்லை. உள்ளத்தில் தோன்றும் உணர்ச்சிகளை எல்லாம் உரிமையோடு சொல்லிக்கொள்ள அவளுக்கு ஒரு தாய் இல்லை. கொட்டிலில் இருந்து திரும்பிய கல்யாணி அவசரமாக அடுப்பை பற்ற வைத்து அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் காஃபி தயாரித்தாள். அண்ணா, எழுந்திரு, காஃபி ஆறிட போகுது. படுக்கையிலே கிடந்த தன் அண்ணன் ராஜாமணியை புரட்டி விட்டாள் கல்யாணி. கண்களை கசக்கிக் கொண்டே எழுந்த ராஜாமணி கடிகாரத்தை பார்த்தான். மணி 7:30. திக்கென்றது அவனுக்கு. அப்பா எழுந்துட்டாரா என்று அச்சத்தோடு தங்கையை பார்த்து கேட்டான். 6:30 மணிக்கு எழுந்துட்டாரு. காலை பத்திரிக்கை படிச்சிட்டு இருக்காரு. நீ இத்தனை நேரம் தூங்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சா கோபிக்க போறார் அப்பா. சீக்கிரம் எழுந்து வா. ராஜாமணி ஒரே ஓட்டமாக ஓடி தோட்டத்துக்குள் மறைந்தான். 8:30 மணிக்குள் கல்யாணி சமையல் வேலைகளை முடித்துக் கொண்டு மாலை வேலை டிஃபனுக்காக ரொட்டியும் தயாரித்து விட்டாள். அப்பா, சாப்பிட வர்றீங்களா என்று தன் அப்பாவை அழைத்தாள். ராஜாமணி எங்க? அவனுக்கு ஒரு தனி பந்தியா? ஆபீஸ் கவனமே இல்லையா அவனுக்கு என்றார் அவர்களுடைய தந்தை மேகநாதன். இதோ வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே பயந்த வண்ணம் அப்பாவின் பக்கத்தில் அமர்ந்தான் ராஜாமணி. இருவருக்கும் அன்னத்தை பரிமாறினாள் கல்யாணி. அப்பா எப்போதும் போல் கடுகடுப்பாகவே இருந்தார். தன் சிறுபிள்ளைத்தனத்தையும் சற்று குறைத்து கொண்டான் ராஜாமணி. கடந்த 10 வருட காலத்தில் தந்தையின் முகத்தில் அவள் ஒரு முறுவலை கூட கண்டதில்லை. அவர் நாவில் இருந்து ஒரு அன்பு சொல் வெளிவந்து அறிந்ததில்லை. உலக வாழ்க்கையையே முற்றிலும் வெறுத்தவர் போல காணப்பட்டார் அவர். அதற்கு என்ன காரணம்? அவருடைய சுபாவமே இப்படித்தானோ? அன்பு என்பதே அவர் உள்ளத்தில் துளியும் கிடையாதோ? ராஜாமணிக்கும் கல்யாணிக்கும் அப்பாவின் அதிசயமான போக்கு ஒரு புரியாத ரகசியமாகவே இருந்தது. கூடத்தில் அப்பா கணைக்கும் சத்தம் கேட்டது. இருவரும் பேச்சை நிறுத்திவிட்டார்கள். மணி 10. ராஜாமணியும் கல்யாணியும் ஆபீஸுக்கு புறப்பட்டு விட்டார்கள். கார்னேஷன் சைக்கிள் தொழிற்சாலையில் கல்யாணி ஒரு டைபிஸ்ட். அங்கே நடராஜன் ஒரு சூப்பரண்டன்ட். அவனுடைய சந்தன மேனியையும் சுருட்டை மயிரையும் முதலாக பார்த்தபோதே கல்யாணி அவனிடம் தன் இதயத்தை பறிகொடுத்து விட்டாள். நடராஜனும் அப்படித்தான். கல்யாணியை காணும் போதெல்லாம் அவனுக்கு என்னென்னவோ கற்பனைகள் தோன்றின. அவள் அருகில் இருக்கும் சமயங்களில் தன் நண்பர்களிடம் ஏதாவது வேடிக்கையாக பேசுவான். தன் ஹாஸ்யத்தை கல்யாணி ரசித்து கேட்கிறாளா என்று கடைக்கண்ணால் கவனிப்பான். கல்யாணி சில சமயம் சிரிப்பாள். சில சமயம் சிரிப்பை அடக்கிக் கொண்டு மௌனமாக தன் அப்பா மாதிரியே என்று முகத்தை வைத்துக் கொண்டு விடுவாள். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நடராஜன் ரொம்பவும் திண்டாடி போவான். கல்யாணிக்கு உண்மையாகவே தன்னிடம் காதல் இருக்கிறதா இல்லையா என்று விளங்கவில்லை அவனுக்கு. ஒரு நாள் கல்யாணியை தனியாக சந்தித்து தன் விருப்பத்தை சொல்லியே விட்டான் அவன். அவளும் அவனிடம் தனக்குள்ள காதலை தெரிவித்தாள். அன்று முதல் இருவருடைய நட்பும் படிப்படியாக வளர்ந்து வந்தது. நடராஜனை தன் வாழ்க்கை துணைவனாக்கி கொள்ள துடித்தது அவள் உள்ளம். ஆனால் இந்த விஷயத்தை அப்பாவிடம் எப்படி சொல்வது? அதற்குரிய தைரியம் தனக்கு ஏது? சொன்னால் அதை அவர் எப்படி ஏற்றுக்கொள்வாரோ? கல்யாணி தன் தாயை நினைத்து கண்ணீர் உகுத்தாள். தன் தங்கை அழுது கொண்டிருப்பதை கண்ட ராஜாமணி, ஏய் கல்யாணி, நீ ஏன் அழற? உனக்கு என்ன குறை? அப்பா ஏதாவது சொன்னாரா என்று அன்போடு கேட்டான். அதெல்லாம் ஒண்ணுமில்லண்ணா. பின்ன என்னதான் இருக்கு? ஏன் அழற? சொல்ல.
கல்யாணி மௌனமாக இருந்தாள். சொல்ல மாட்டியா கல்யாணி? உன்னுடைய சொந்த அண்ணங்கிட்ட கூட தெரிவிக்க முடியாத ரகசியம் அப்படி என்ன இருக்க முடியும்? சொல்லு. ஒண்ணுமில்லண்ணா, எனக்கு சொல்லவே வெக்கமா இருக்கு. ஓஹோ, எனக்கு புரிஞ்சிருச்சு. நடராஜ விஷயம் தானே. உனக்கும் அவனுக்கும் உள்ள நட்பு எனக்கு தெரியும். நடராஜன் என்கிட்ட சொன்னா, அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது அவரை சம்மதிக்க வைக்கணும். அடுத்த தை மாதத்துக்குள்ள உனக்கும் நடராஜனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும். அவ்வளவுதானே? அடி அசட, இதுக்காகவா அலற? கூடத்தில் அப்பா கனைக்கும் சப்தம் கேட்டது. ராஜாமணி என்று அழைத்தார். அப்பாவின் கம்பீரமான குரல் கேட்ட மகன் அடக்க ஒடுக்கத்துடன் அவர் முன்னால் போய் நின்றான். அங்க யாரோட பேசிக்கிட்டு இருந்த? கல்யாணியோட தான்ப்பா. என்ன விஷயம்? எனக்கு ஒரு நண்பர் இருக்கான், நடராஜன்னு பேரு. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணி வேலை செய்யற சைக்கிள் தொழிற்சாலையில தான் அவனும் வேலை பார்க்கறான். இன்னைக்கு கல்யாணோட திருமணத்தை பத்தி அவங்கிட்ட நான் பேசி பார்த்தேன். தனக்கு சம்மதம் தானும் தன்னுடைய தந்தைய கேட்டு மத்த விஷயங்களை முடிவு செஞ்சுக்கலாம்னு சொன்னா. கல்யாணி மறைந்திருந்தபடி இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பா என்ன சொல்வாரோ என்று அவள் இதயம் பயத்தினால் படபடத்தது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். அப்பாவின் கண்களில் லேசாக நீர் துளித்திருப்பதை கண்டு திடுக்கிட்டு போனாள் கல்யாணி. இதென்ன, அப்பா ஏன் அழுகிறார்? அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மேகநாதன் சொன்னார், நடராஜன் அவன் பேரு. அவன் யாருடைய பிள்ளைன்னு சொன்ன? வெள்ளமண்டி சிவசங்கரனுடைய பிள்ளைப்பா. சிவசங்கரனா? அவன் எனக்கு நல்லா தெரியுமே, ரொம்ப நாள் பழக்கமாச்சே. அது சரி, கல்யாணியோட கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? அந்த கவலை இப்போ உனக்கு வேண்டாம், விடு என்றார் மேகநாதன். கல்யாணிக்கும் வயசாயிடுச்சுல்ல, அவளும் எத்தனை நாள் தான் கன்னி பொண்ணாவே காலங்களிக்க முடியும்? ஒரு நல்ல இடத்துல அவளை வாழ வைக்க வேண்டாமா? நீங்க தான்ப்பா சிவசங்கரனை பார்த்து கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணணும். துணிந்து கேட்டுவிட்டான் ராஜாமணி. நானா? நான் போக மாட்டேன் என்று கூறிவிட்டு அப்பா வெளியே போய்விட்டார். அப்பா கல்யாணியின் கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறாரா இல்லையா என்றே புரியவில்லை ராஜாமணிக்கு. அண்ணா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் உனக்கும் அப்பாவுக்கும் யாரு சமைச்சு போடுவாங்க? நீ முதல்ல கல்யாணம் செஞ்சுக்கிட்டு உன்னுடைய மனைவி இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லாட்ட எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்தாள் கல்யாணி. ஏய் அசட, ஆண்களுக்கு எந்த நிமிஷத்திலயும் எப்ப வேணா கல்யாணம் ஆயிடும். ஆனா பெண்கள் விஷயம் அப்படி இல்ல. உன்னோட மனசுக்கு பிடிச்ச கணவன் கிடைக்கிறப்பவே கல்யாணத்தை முடிச்சுறதுதான் நல்லது என்றான் ராஜாமணி. அது சரிண்ணா, கல்யாணத்தை யாரு நிச்சயம் செய்யறது? அப்பாவோ ஒரு வழிக்கும் வர்ற மாதிரி தெரியல. இப்ப என்னன்னா செய்யறது? கல்யாணி, நீ கவலைப்படாத. நடராஜனோட அப்பா கிட்ட நானே விஷயத்த சொல்லி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன் என்றான் ராஜாமணி. ஆமா, கல்யாணம் நிச்சயமானா 5000 ரூபாயாவது வேணுமே. அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? அப்பா கிட்டயும் பணம் கிடையாதே அண்ணா என்றாள் கல்யாணி சந்தேகத்துடன். அவர்கள் உள்ளம் குழம்பியது. அப்போது அப்பாவின் கனைப்பு குரல் கேட்கவே இருவரும் பேச்சை நிறுத்திவிட்டார்கள். கல்யாணி, நடராஜோன தந்தைய பார்த்துட்டு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் கூட வச்சுட்டு வந்துட்டேன். தை மாசம் 17ஆம் தேதி முகூர்த்தம் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தான் ராஜாமணி. சரிண்ணா, அப்பா கிட்ட சொன்னியா? அப்பா இதுக்கு ஒத்துக்கிட்டாரா? பணத்துக்கு என்ன செய்ய போற என்று கேள்விகளை அடுக்கினாள் கல்யாணி. சொன்னேன் கல்யாணி, அப்பா சரி சரின்னு தலையை ஆட்டினாரு, அவ்வளவுதான். பணத்துக்கு என்ன செய்வார்னு எனக்கு ஒன்னும் புரியல என்றான் ராஜாமணி. நாட்கள் இயந்திரம் போல ஓடின. முகூர்த்த நாள் நெருங்கி கொண்டிருந்தது. ஆனால் மேகநாதனோ கிணற்றில் கல்லை போட்டது போல உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் கடுகடுப்பும் கவலையும் எப்போதும் போல் தாண்டவமாடிக் கொண்டிருந்தன. முகூர்த்தத்துக்கு தேதி வைத்துவிட்டு பணத்தை பற்றி சிறிதும் கவலை இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறாரே அப்பா என்று அண்ணனும் தங்கையும் யோசித்தார்கள். கல்யாணத்திற்கு 4 தினங்களுக்கு முன்னால் மேகநாதன் திடீரென்று வெளியே புறப்பட்டார். அன்று இரவே 5000 ரூபாய் பணத்துடன் வீட்டுக்கு திரும்பி வந்தார். அண்ணனும் தங்கையும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். அப்பாவுக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைச்சது உடனே? இதுதான் அவர்கள் ஆச்சரியத்துக்கு காரணம். முகூர்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளில் மும்மரமாக முனைந்தார் மேகநாதன். தெருவில் பந்தல் போட்டு வாழை மரங்கள் கட்டப்பட்டன. அழைப்பிதழ்கள் அச்சடிக்கப்பட்டன. மேளவாத்தியம் முழங்கிற்று.
நடராஜனுக்கும் கல்யாணிக்கும் குறித்த முகூர்த்தத்தில் ஜாம் ஜாம் என்று விவாகம் நடந்தேறியது. எல்லாம் முடிந்து மறுநாள் பொழுது விடிந்தது. இதென்ன விந்தை! திடீரென்று மேகநாதனை வீட்டில் காணவில்லை. அவர் படுத்திருந்த கட்டில் மீது ஒரு கடிதம் கிடந்தது. அதை எடுத்து ஆவலோடு படித்தாள் கல்யாணி. அன்புள்ள கல்யாணி ராஜாமணி, இந்த கடிதத்தை கண்டு நீங்கள் இருவரும் ஆச்சரியப்படுவீர்கள். வாழ்க்கையில் செய்யக்கூடாத ஒரு மாபெரும் தவறை நான் செய்துவிட்டேன். ஏன் தெரியுமா? உங்கள் மீது நான் கொண்டுள்ள அன்பு காரணமாகத்தான். நீங்கள் இருவரும் பல தடவைகள் என்னை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை எல்லாம் நான் மறைந்திருந்து கேட்டுக் கொண்டிருந்தேன். அப்பா ஏன் நம்மிடம் அன்பாக இல்லை என்று ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேசிக்கொண்ட போது என் இதயம் சுக்கு நூறாக வெடித்து விடும் போல ஆகிவிடும். ஆனால் நான் ஏன் உங்களிடம் அன்பு காட்டவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள முடியாத நிலையில் நான் அவஸ்தைப்படுவேன். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உங்கள் இருவரிடமும் எனக்கு இருந்த அளவற்ற அன்புதான். நான் உங்களிடம் கொண்டிருந்த அன்புக்கு இணையாக இந்த உலகத்தில் வேறு எதையுமே சொல்லிவிட முடியாது. ஆயினும் என் உள்ளத்தில் இருந்த அன்பு நீரு பூத்த நெருப்பாகவே மறைந்து கிடந்தது. வெளி தோற்றத்திற்கு அன்பில்லாதவனைப் போலவே நடந்து கொண்டேன். அதனால் நீங்கள் இருவரும் என்னை இதயமற்றவன் என்று கூட எண்ணிவிட்டீர்கள். சுவை மிக்க இனிய சுளைகளை தன்னுள் அடக்கிக் கொண்டுள்ள பலாப்பழம் வெளிப்புறத்தில் ஒரே முள்ளாக தோற்றமளிக்கவில்லையா? அதை போலவேதான் என் வெளி தோற்றத்தை கண்ட நீங்களும் என் உள்ளத்தில் அடங்கி கிடந்த அன்பை அறிய முடியாதவர்களாக இருந்தீர்கள். ஆனால் உங்கள் இருவருக்காகவே இதுவரை நான் உயிர் வாழ்ந்தேன். என் அன்பையெல்லாம் உங்களிடமே செலுத்திக் கொண்டிருந்தேன். வெளிப்படையாக அல்ல, மறைமுகமாகத்தான். அந்த ரகசிய அன்புக்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு விளங்கவில்லை அல்லவா? என் அருமை குழந்தைகளே, சொல்கிறேன் கேளுங்கள். இந்த உலகத்தில் நான் யார் மீதெல்லாம் அன்பு பாராட்டினேனோ அவர்களையெல்லாம் நான் இழந்து விட்டேன். அல்லது அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்து கொண்டிருந்தது. என்னுடைய அன்பின் சக்தி அத்தகையது. முதலில் நான் உங்கள் தாயை மணந்து கொண்டேன். அவளிடம் மாறாத அன்பு செலுத்தினேன். அதன் பலன் என்ன தெரியுமா? அவள் என்னை இந்த உலகத்தில் தனியாக தவிக்க விட்டு பிரிந்து போய்விட்டாள். அப்புறம் எனக்கு மிஞ்சிய செல்வங்கள் நீங்கள் இருவரும் தான். கல்யாணி, இப்போது நம் வீட்டில் வளரும் கன்று குட்டியை ஈன்றெடுத்த தாய்ப்பசு ஏன் இறந்து விட்டது என்று உனக்கு தெரியுமா? நான் அதனிடம் மிகுந்த அன்பு செலுத்தினேன். தினமும் புல் போட்டு ஆசையோடு வளர்த்தேன். முடிவு, அந்த பசு இறந்து விட்டது. நம் தோட்டத்தில் உள்ள தென்னை மரம் என்றாவது காய்த்து பார்த்திருக்கிறாயா? இல்லையே, அது என்றுமே காய்க்காது. ஏன் தெரியுமா? நான் அதை அன்போடு தினமும் காலையும் மாலையும் தண்ணீர் ஊற்றி வளர்த்தேன். அதனுடைய பலன் அது காய்க்காமலே போய்விட்டது. இவ்வளவுக்கும் பின்னர் நான் எப்படி உங்களிடம் அன்பு செலுத்த முடியும்? என் உள்ளத்தை கல்லாக்கி கொண்டேன். அன்பற்றவனாக நடந்து கொண்டேன். ஆயினும் சிற்சில சமயங்களில் என் அன்பை உங்கள் மீது வெளிப்படையாக பொழிந்துவிட என் உள்ளம் துடிக்கும். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விபரீத முடிவுக்கு அஞ்சி அப்படியே அன்பை அடக்கி விடுவேன். கடைசியில் ஒரு நாள் என் இதயத்தின் அடிவாரத்தில் அமுங்கிக் கிடந்த அந்த அன்பை சோதிக்கும் காலம் வந்துவிட்டது. உன் திருமண விஷயம்தான். நீயும் ராஜாமணியும் அன்று நடராஜன் விஷயமாக பேசிக் கொண்டிருந்ததை நான் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த செய்தியை கேட்டபோது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எப்படியும் என் அன்பு மகளின் விருப்பத்தை நிறைவேற்றிவிட துடித்தது என் உள்ளம். ஆயினும் நானே போய் கல்யாணத்தை நிச்சயம் செய்யவில்லை. என் அன்பு காரணமாக அந்த கல்யாணம் தடைபட்டு விடக் கூடாதே என்ற கவலைதான். ஆனாலும் ராஜாமணி முயற்சி செய்ததை நான் தடுக்கவில்லை. சம்மதம் போலவும் சம்மதம் இல்லாதது போலவும் ஜாடை மாடையாக இருந்து விட்டேன். கடைசியில் கல்யாணம் நிச்சயமாயிற்று. அப்பா பணத்துக்கு என்ன செய்வார் என்று இருவருமே கவலைப்பட்டீர்கள். உங்கள் இருவருடைய தவிப்பை கண்டு நான் உருகிவிட்டேன். நல்ல நிலையில் இருந்து சறுக்கிவிட்ட நாணயம் தவறாத ஒரு ஏழை நான். எப்படியும் உன் கல்யாணத்தை நடத்தி விடுவதென்று முடிவு செய்தேன். பணத்துக்கு எங்கே போவது? எனக்கு ஒரு வழியும் புரியவில்லை. அமைதியை இழந்து விட்டேன். கால் போன போக்கில் எழுந்து எப்படியோ பணத்தை கொண்டு வந்து உன் கல்யாணத்தை நடத்திவிட்டேன். கல்யாணி, ராஜாமணி, நீங்கள் இருவருமே அந்த பணம் எப்படி கிடைத்தது என்று மட்டும் கேட்காதீர்கள். எப்படியோ கிடைத்தது, அவ்வளவுதான். அந்த விவரத்தை நான் சொல்ல விரும்பவில்லை.
இதுவரை என் வாழ்க்கையில் ஒரு சிறு தவறு கூட செய்வதறியாத நான் மாபெரும் தவறு ஒன்றை செய்துவிட்டேன். குற்றம் செய்த பிறகு, மானம் இழந்த பிறகு இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ முடியும்? நான் செய்த குற்றத்துக்கு நானே தண்டனை விதித்துக் கொண்டு விட்டேன். அதுதான் மரணம். என் அன்பு செல்வங்களே, இதுதான் என் அன்பின் ரகசியம். என் மரணத்தில் ஒரு மாசு இருந்த போதிலும் என் அன்பு மக்களின் ஆசையை நிறைவேற்றிய திருப்தி எனக்கு இருக்கிறது. அதுவே போதும் எனக்கு. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள அப்பா. சாவி அவர்கள் எழுதிய அன்பு சிறுகதை முற்றும். சாவி இது மாதிரி ஒரு கருத்தை வச்சு எழுதியிருக்காரா அப்படின்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எந்த வகையிலயும் இந்த கதையை சேர்க்கவே முடியல. அதாவது மூட நம்பிக்கையின் அடிப்படையில அப்பா இருந்திருக்காருங்கிறது நல்லாவே புரியுது. நான் ஒருத்தர் மேல பாசம் வச்சேன். ஆனா அது வந்து ஒய்ஃப் இறந்துட்டாங்க. பசு மேல பாசம் வச்சேன். பசு இறந்துருச்சு. தென்னை மரத்தை அன்போட வளர்த்தேன். தென்னை மரம் வந்து காய் காய்க்க மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் நான் சொந்த பசங்க மேலேயே கூட அன்பு வைக்காம மனசுக்குள்ளேயே அந்த அன்பை பூட்டி வச்சேன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய மூட நம்பிக்கையா தான் எனக்கு தோணுது. இந்த காலத்துல கண்டிப்பா இது 100% இல்ல 200% மூட நம்பிக்கை தான். ஆனா அந்த காலத்துல இப்படி மூட நம்பிக்கையோடவே இருந்திருப்பாங்களோ, நிறைய அப்படிதான் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிறது தோணுது. அதே நேரத்துல ஒரு பணம் அரேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக தவறு செஞ்சு என் மான மரியாதையே போச்சு. அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற முடிவுக்கு குழந்தைகளை விட்டுட்டு அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாருங்கிறது ஒரு சரியான ஒரு தியாகமா? அப்படி ஒரு சரியான ஒரு மூடநம்பிக்கை வலியுறுத்துறதா இந்த கதை இருக்கிறதாகவும் இப்ப நாம படிக்கிறப்ப, கேட்கிறப்ப தோணுது. அதே நேரத்துல இது ஒரு சரியான தியாகம் தானா? பண உதவி செஞ்சு பொண்ணோட கல்யாணத்த நடத்தி வச்சது ஓகே தான். ஆனா அதுக்காக மரணத்த தழுவுற அளவுக்கு தவறான காரியத்த அப்பா செஞ்சுட்டாரா? அது என்ன காரியம்னு சொல்லலைன்னா கூட, தவறான காரியம்னு சொல்றப்பவே, அது வந்து ஒரு அப்பானால செய்ய முடியுமா? தன்னுடைய குழந்தைகளுக்கு புரிய வச்சு, அதுக்கான வந்து சந்தர்ப்ப விஷயங்கள தான் நம்ம ஏற்படுத்தி, பணம் என்ன பண்றதுன்னு பையன், பொண்ணோட சேர்ந்து முடிவு பண்ணி, அது மூலமாக ஒரு ரொம்ப சாதாரண சிம்பிளா இருந்தா கூட அந்த கல்யாணத்த நடத்தணுமே தவிர, இது மாரி ஒரு முடிவு ஒரு அப்பானால எடுக்க முடியுமாங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. சாவியோட கதை தானான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. அது மாரி இருக்கு. உங்க அபிப்பிராயத்த பதிவு பண்ணுங்க.